வணக்கம், நான் ஆயுர்வேத டாக்டர் லாவண்யா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 3 தோஷாஸ்ன்னு சொல்லப்படுற வாதம், பித்தம், கஃபம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆயுர்வேதத்தில் இந்த 3 தோஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 தோஷமும் இயற்கையில் இருக்க பஞ்சமகாபூதம்னு சொல்கிற நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இதில் இருந்து உருவானது தான். இதோட காம்பினேஷன் தான் தோஷாஸ்ன்னு சொல்கிறோம். வெளியிலேயும் இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது. இதை வச்சு தான் ஆயுர்வேத டாக்டர்ஸ் ஒரு டிசீஸோட நேச்சரை கண்டுபிடிக்கிறோம். ஆயுர்வேதாவில் ஒரு நோய்க்கு பேர் தெரியாது கூட பரவாயில்லை. ஏன்னா இதில் எந்த தோஷம் அதிகமாக இருக்குன்னு பார்த்து அந்த தோஷத்தை சரி பண்ணுறதுக்கு மருந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நோய் சரியாயிடும். உடம்புல மட்டும் கிடையாது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து எல்லாத்துலேயுமே இந்த வாதபித்த கஃபம் இருக்கு. அதனால தான் நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்கிறோம். நம்ம ஆக்டிவிட்டீஸும் இந்த வாதபித்த கஃபத்தை குறைக்கவோ கூட்டவோ பண்ணும். இந்த வாதபித்த கஃபம் என்னதான் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாதத்தை 5 பிரிக்கிறாங்க. 5 வகையான வாதம் இருக்குது நம்ம உடம்புல. பிராணவாதம், அது நம்மளோட மூச்சுக்கு பிராணாயாமம்னு சொல்கிறோம் இல்லையா, மூச்சு விடுறது, மூச்சு பயிற்சி எல்லாமே சொல்கிறோம் இல்லையா. அந்த பிராணாயாமத்தில் மெயினாக இருக்கிறது இந்த பிராணவாதம். இந்த பிராணவாதம் நம்ம மூச்சை இழுக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு வர்றது, எல்லாத்துலேயுமே இதை ஆட் பண்ணுது. பிளட் சர்க்குலேஷனில் ஒர்க் பண்ணுது, நம்மளோட பிரைன் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணுது. இந்த பிராணவாதம் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல மெமரி பவர் இருக்கும். 2வது உதானவாதம் அப்படின்னு சொல்கிற அப்பர் செஸ்ட்டில் இருக்கிற வாதம். இந்த வாதம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், நம்ம எக்ஸ்கேல் ப்ராசஸ், நம்மளோட CO2வும் ஆக்சிஜனும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதுல, மூச்சை வெளியே விடுறதுல, நம்மளோட மெமரியை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுல, நம்மளோட கம்யூனிகேஷன் ப்ராசஸில் எல்லாத்துலேயுமே இந்த உதானவாதம் தான் மெயினாக ஆக்ட் பண்ணுது. அடுத்து வர்றது வியானவாதம். இது ஹார்ட்டில் இருக்கு. வாதம்ன்றது எல்லா வகையான மூமெண்ட்ஸ்லையுமே வாதம் தான் மெயின். மூவ் பண்ணி விடுறது, காற்று மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த கடக்கிறது தான் வாதம் இல்லையா. இந்த வியானவாதம் ஹார்ட்டில் இருக்கிறதுனால நம்மளோட உடம்பு ஃபுல்லாக பிளட் சப்ளை ஹார்ட்டில் இருந்து தானே நடக்கணும், ஹார்ட்டுக்கு தான் ரிட்டர்ன் வரணும். இதுதான் வியானவாதம் பண்ணுறது. இது ஹார்ட்டில் இருக்கு. 4வது சமானவாதம் அப்படின்னு சொல்கிற வாதம். இது GIT ட்ராக்ல இருக்கு, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட்னு சொல்கிற உணவு குழலில் இருக்குது. நம்மளோட சாப்பாடை மேலே இருந்து கீழ் நோக்கி தள்ளுறது இதோட வேலையாக தான் இருக்கும். டைஜஷன் மூமெண்ட்ஸ், மூவ் பண்ணுற பெரிஸ்டாலிஸ் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த மூமெண்ட்லேயும் இந்த வாதம் தான் மெயினாக ஒர்க் பண்ணுது. லாஸ்ட்டாக அபானவாதம், ரொம்ப முக்கியமான வாதம். என்னென்னா நம்மளோட மலம், சிறுநீர் எல்லாத்தையும் வெளியில் தள்ளுற வாதம். இதில் ப்ராப்ளம் வர்றப்ப தான் நிறைய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரியெல்லாம் வருது. இந்த வாதங்கள் ரொம்ப முக்கியம். உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா வாதமும் ஆக்ட் பண்ணுறதுனால தான் நம்மளால் பிளிங்க் பண்ணுறதுக்கோ, பேசுகிறதுக்கோ, மூச்சு விடுறதுக்கோ, நடக்கிறதுக்கோ, கை கால் அசைக்கிறதுக்கோ, எல்லா சின்ன சின்ன மூமெண்ட்லேயுமே இந்த வாதம் தான் மெயினாக இருக்குது. அதனால தான் இந்த வாதம் அதிகமாகிடுச்சுன்னா ஓவராக பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஓவராக மூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா மூமெண்ட்ஸ் குறைஞ்சு போயிடும். வாதம் ரொம்ப முக்கியம். அடுத்து பித்தம். பித்தம்ன்றது அக்னி பஞ்சமகாபூதத்திலிருந்து உருவாகிறது. இது அப்படியே அந்த அக்னியில் உள்ள கேரக்டர் எல்லாமே இதில் இருக்கும். ஹீட் அதிகமாக இருக்கிறது எல்லாமே, அக்னிக்கு என்னென்ன குணம் இருக்குமோ அது எல்லாமே இந்த பித்தத்துலேயும் இருக்கும். இந்த பித்தத்தையும் 5 பிரிக்கிறோம். பாச்சக பித்தம் வயிற்றில் இருக்கிறது, செரிமானத்துக்கு நம்ம சாப்பிட்ட ஆகாரத்தை பிரேக் பண்ணி ஆசிட் செக்ரேஷன் இருக்கு இல்லையா, அது மெயினாக இதுதான் உடைச்சு நமக்கு நரிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு இந்த பாச்சக பித்தம். 2வது ரஞ்சக பித்தம். ரஞ்சக பித்தம்னு சொல்கிறது இந்த லிவர், ஸ்பிளீன் அந்த மாதிரியான இடத்துல இருக்குது. நம்மளோட பிளட் உருவாக்குறதுக்கு மெயினாக ஆக்ட் பண்ணுது. 3வது சாதக பித்தம்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுதுன்னா எமோஷ்னலை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுது. ஹார்ட்டில் இருக்கிற பித்தம்னு சொல்லுவோம். ஆலோசக பித்தம்னு சொல்கிறது கண்ணில் இருக்கிற பித்தம். தலையில் கஃபம் தான் மெயினாக இருக்குது. ஆனால் இந்த கண்ணில் ரெட்டினால நமக்கு பித்தம் இருக்குது. இந்த பித்தம் தான் நம்மளோட பார்வைக்கு மெயினாக ஒர்க் பண்ணுது. லாஸ்ட்டு பிராட்சக பித்தம்னு சொல்கிறது. இது ஸ்கின்னில் இருக்குது. நம்மளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனுக்கு, ஸ்கின் கிளியராக இருக்கிறதுக்கு, அதோட கலர் கொடுக்கறது எல்லாமே இந்த பித்தம் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கஃபம். கஃபம் பூமி அண்ட் நீர் பஞ்சமகாபூதத்தோட கலவை தான் கஃபம். இதில் நீருக்கும் நிலத்துக்கும் என்ன குவாலிட்டி இருக்குமோ அதுதான் இந்த கஃப குவாலிட்டிலையும் இருக்கும். ஃபஸ்ட்டு அவலம்பக்க கஃபம்னு சொல்லுவோம். இது செஸ்ட்டில் இருக்குது. இது நம்மளோட லங்ஸு.
அண்ட் ஹார்ட் நமக்கு மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு கதவை நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா அதில் எப்படி ஃப்ரிக்ஷன் வரும், கொஞ்சம் நாள் கழிச்சு சவுண்டு வரும், ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரியான ப்ராப்ளம்னா நம்ம லங்ஸுக்கும் ஹார்ட்டுக்கும் வராமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த மெயின் காரணம் அவலம்பக கஃபம் தான். அடுத்து கிளேசக கஃபம். இது வந்து ஸ்டொமக்கில் இருக்குது. என்ன பண்ணுதுன்னா இந்த ஆசிட் செக்ரேஷனால நம்ம வயிறை வந்து புண்ணாகாமல் பாதுகாத்துக்கிறது மெயினாக இந்த கஃபம் ஒர்க் பண்ணுது. அப்புறம் செரிமானத்துக்கு ஃபுட் பார்ட்டிகளை பிரேக் பண்ணி கொடுக்குறது எல்லாமே இந்த கஃபம் தான். அடுத்து தற்பக கஃபம்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுதுன்னா சென்சரி ஆர்கன்ஸில் இருக்கு. கண்ணு, மூக்கு, வாய், காது, கேட்கறது, ஸ்கின், இது எல்லாமே சென்சரி ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து உள்ள நர்வ்ஸ் எல்லாத்தையுமே நரிஷ் பண்ணுறதுல மெயினாக ஒர்க் பண்ணுது. அடுத்து போதக கஃபம்னு சொல்கிறது. போதக கஃபம் வந்து மவுத்லையும் நாக்குலையும் இருக்குது. சலைவா செக்ரேஷன் இருக்குல்ல, நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸை நம்ம உடம்புக்கு செரிமானம் ஆகிறதுக்கு தேவையான மாதிரி மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த கஃபம் ஒர்க் பண்ணுது. அடுத்து சிலேஷக கஃபம். இந்த சிலேஷக கஃபம் வந்து எங்கே இருக்குன்னா ஜாயின்ஸில், முட்டுகள்லாம் நமக்கு இருக்குது. எல்லா முட்டுகள்லையும் இருக்குது. நம்மளோட முட்டுகளை நரிஷ்மெண்ட் பண்ணி கொடுக்குறது, நம்ம மூவ்மெண்ட் பண்ணுறப்போ ஃப்ரிக்ஷன் வராமல் பாதுகாத்துக்கிறது எல்லாமே இந்த கஃபம் தான். இப்படி வாதமும் பித்தமும் கஃபமும் நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா பார்ட்ஸுக்கும் ஒரு ஒரு வேலையை பார்க்குது. அதனால் இந்த தோஷங்களில் பிரச்சனை வராமல் நம்ம பாதுகாத்துக்கணும், எல்லாத்தையும் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இதில் ஏதோ ஒன்று அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பித்தம் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்கின்ல வந்து ரேஷஸ் வரும். எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்காது, பர்சனுக்கு பர்சன் டிஃப்ரெண்ட் ஆகும். நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே, எந்த டிசீஸாக இருந்தாலுமே அதுலேயும் வாதம் பித்தம் கஃபம்னு பிரிப்போம், சாப்பாட்டையும் வாதம் பித்தம் கஃபம்னு பிரிப்போம். அதனால தான் இது எல்லாத்தையுமே என்னென்னு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வருது, ஸ்கின்ல அலர்ஜி வருது, அது வாதமா பித்தமா கஃபமான்னு பார்ப்போம். ஸ்கின்ல ஆல்ரெடி நமக்கு ஒரு பித்தம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பித்தம் அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் ரெட்னஸ், நல்லா சிகப்பாக வருது, எரிச்சல் வருது, இந்த மாதிரியெல்லாம் வரும் ஸ்கின்ல. அப்போது இதை வந்து நம்ம சமநிலையாக மெயின்டைன் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. சாப்பாடாக இருக்கட்டும், மற்ற ஆக்டிவிட்டீஸாக இருக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கணும், மென்டலி நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும். இதை வச்சு நம்ம இந்த வாத பித்த கஃப தோஷங்களை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து வாதப்பித்த கஃப தோஷம் நம்ம உடம்புல ஆக்ட் பண்ணுற விதம். வாதம் பித்தம் கஃபம் என்னன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பிரகிருதினா என்னன்னு பார்க்கலாம். நன்றி.